இன்னைக்கு கருப்பு கொடி வீடு பூரா கட்டுறாங்க. நான் வந்தேன் கோவையில், எங்கேயுமே கருப்பு கொடி இல்லை. எங்கேயும் நான் பார்த்துக்கிட்டே வந்தேன், எங்காச்சும் இங்கே கோவை மக்கள் உஷாரான மக்கள், விழிப்புணர்வு மக்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பயம் வந்துட்டுது, தோல்வி ஜுரம் வந்துட்டுது. அதனால பாராளுமன்ற தொகுதி வரமுறை தமிழ்நாட்டுக்கு பாதிப்புன்னு திரு ஸ்டாலின் அவர்களே ஏற்கனவே உள்துறை அமைச்சர் சென்னைக்கு வந்த பொழுது, தமிழ்நாட்டுக்கு வந்தபோது, தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்காது, பாராளுமன்ற தொகுதி வரமுறை தமிழகத்தில் எந்த விதத்திலும் பாதிக்காது தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப எதுக்கு கருப்புடி போராட்டம் தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. சாதாரண ஆள் இல்லை இருக்கிற முதலமைச்சர். இவருக்கு தெரியும் எப்படி இந்த பாராளுமன்ற வரமுறை செயல்படுத்தப்படும், முன்கூட்டியே தெரியும். ஏன்னா அங்கங்க கருப்பு கொடி காட்டினா இப்போ இவர் நினைக்கிற மாதிரி அறிவிச்சுட்டா, பாத்தியா நான் போராட்டம் பண்ணேன், மத்திய அரசு பணிஞ்சு போச்சு என்ன சொல்லுவாரு? இவர் கருப்பு கொடி ஊர் பூரா கட்டின பிறகு இவர் நினைக்கிறதுக்கு மேல நல்லது செய்ய போறாங்க. யாரு? திரு ஸ்டாலின் நினைப்பதற்கு மேலாக, அவருடைய கட்சி கூட்டணி தலைவர் நினைப்பதற்கு மேலாக அற்புதமாக இந்த பாராளுமன்ற தொகுதி வரமுறை செயல்படுத்துவாங்க. அப்ப என்ன சொல்லுவார் தெரியுமா? இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், நான் கருப்பு கொடி வீடு புறம் தமிழகத்திலே கட்டிய காரணத்தினால் மத்திய அரசு பயந்து போய் நான் சொல்லுவதை ஆமோதித்து அதை நிறைவேற்றும் சொல்லுவார். பாருங்க, நாளைக்கு பத்திரிகையில் அப்படித்தான் வரும். நாளைக்கு டபுள் கே மாறுறாரு. அவரெல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர் தெளிவா இருக்கு. நம்முடைய மாநிலம் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் பாதிக்காத அளவுக்கு பாராளுமன்ற தொகுதி வரமுறை செயல்படுத்தப்படும் என்று உறுதி கொடுத்துட்டாங்க. உறுதிப்படி செயல்படுவாங்க. மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. ஆனா ஒரு ஆளுக்கு மட்டும் மகிழ்ச்சி இருக்காது. யாரு? ஸ்டாலினுக்கு. அவர் கண்ட கனவு பலிக்கலையே. அவர் கண்ட கனவு, அதுக்கு தான் இந்த கருப்பு கொடி போராட்டம். இந்த கருப்பு கொடி போராட்டத்தை கட்டி, இந்த கருப்பு கொடியெல்லாம் வீடு வீடாக கட்ட சொல்லி யாருமே கட்டல. அது வேற விஷயம். அவங்களுக்கு எல்லாம் மக்களுக்கு தெரியும். ஸ்டாலின் கூட மக்களுக்கு நன்கா தெரியும். அதனால ஸ்டாலின் அவர் இப்படி கோரிக்கைலாம் நான் வச்சேன், இந்த கோரிக்கை நிறைவேற்றலைன்னா தமிழ்நாடு பதறும், தமிழ்நாடு பழைய முறை சந்திக்கினாரு. எங்க போய் சந்திக்கும்? திமுக ஆட்சி இருக்க வரைக்கும், அப்பா முதலமைச்சர் வரைக்கும் மதுரை மண்ணில் காலை வைக்கல. அண்ணா திமுக ஆட்சி வருது மதுரைக்கே வந்தாரு. இவருடைய வீராதி வீரெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனா ஒன்று மட்டும் தெளிவாக சொல்றது, திரு ஸ்டாலின் அவர்களே, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களே, நீங்க சொல்வதெல்லாம் தவறாக இருக்கும். ஆனால் மத்திய அரசு ஏற்கனவே உறுதிமொழி கொடுக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு பாராளுமன்ற தொகுதி வரமுறை சிறப்பாக செயல்படும், மக்கள் மகிழ்ச்சி தரபடி செயல்படுத்தப்படும். இந்த கரூர் அங்கிருந்து இங்க இறக்குமதி பண்ணிருக்க ஒரு ஆளு இங்க நிக்கிறார்ல, எவ்வளவு வழக்கு போட்டிருக்கிறார். கரூர் சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுக காரன் மீது இந்த காவல்துறை பொய்யான வழக்கு பல போட்டிருக்குது. அத்தனையும் தோண்டி எடுக்கப்படும். அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு தவறான வழக்கு பதிவு செய்த எவ்வளவு பெரிய அதிகாரி இருந்தாலும் கடுமையா நடவடிக்கை எடுப்பேன். அன்னைக்கு இருந்த பழனிசாமி வேற, இனிமேல் வர்ற பழனிசாமி வேற. ஆட்சிக்கு வந்த பிறகு பாரு எப்படி நடக்கணும் தமிழ்நாடு. ஸ்டாலின் அவர்களே, இங்க இருக்கிற வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி, நல்லா புரிஞ்சுக்க. கரூர்ல எங்க ஆளு மீது பொய் வழக்கு போட்டுட்டு இருக்கிற இதே அதிகாரிகள் எப்படி எல்லாம் செயல்படுவான்னு பாருங்க. ஆட்சி மாறும்போது காட்சி மாறும். சக்கரம் சுத்திட்டே இருக்கும், கீழே இருக்க சக்கரம் மேலே வரும். அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு நடந்துக்குங்க. இங்க கோவை மாநகரும் சரி, கோவை மாவட்டத்திலும் சரி, சரியான முறையிலே நடுநிலையோடு நடக்காது இருந்தா அவர்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன், துணிச்சலா எடுப்பேன். சொன்னதை செய்வோம் பழனிசாமி, சொன்னதை செய்வேன். அப்புறம் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு பண்றாங்க. அதுதான் பிரச்சனை. பெண்களுக்கு 33% ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அதை நடைமுறைப்படுத்துறது தடுக்கிறதுக்கு தன வேலை பண்றார் ஸ்டாலின். ஆக இன்றைக்கு பெண்கள் மத்தியில் நல்ல பேர் வந்துடும் மத்திய அரசாங்கத்துக்கு. அதுக்காக இப்படிப்பட்ட கருப்பு கொடி வீடுதோறும் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு தவறான செய்தி சொல்லுங்க. அது யாரும் நம்ப வேண்டாம். இன்னொரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்கார், சிதம்பரம்
எடப்பாடி பழனிசாமி சொல்வது அதிர்ச்சி அடிக்குதுன்னு. எப்ப நடந்தது தானே சொல்ல முடியும். மத்தியில் யார் ஆட்சி இருக்கிறா? பாரதிய ஜனதா தானே ஆட்சி இருக்குது. மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர் சொல்றேன்னு சொன்னா வேற யாரு சொல்றது? சிதம்பரம் சொன்னே சொல்ல முடியும். நான் திரு சிதம்பரம் சொன்னார்னே சொல்ல முடியும். மத்தியில் இருக்கிற உள்துறை அமைச்சர் சொன்னாருன்னு சொன்னா அது எப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்றானா? நீ 15 வருஷம் எத்தனை வருஷம் மத்தியில் மந்திரியா இருந்த? எத்தனை வருஷம் இந்த தமிழ் மண்ணில் பிறந்து உள்துறை மந்திரியா இருந்தீங்க, அப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தீங்க. என்ன கொண்டாந்தீங்க தமிழ்நாட்டு? கொண்டாந்தாரா? இவர் பேசுறது தகுதி இருக்குதா? அல்ல தகுதி இருக்குதா? தமிழ்நாட்டு மண்ணில் பிறந்து பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டுகளை வாங்கி மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே அமர்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் கொடுக்கல, திட்டத்தையும் கொடுக்கல. நீங்க பேசுறதுக்கு என்ன யோக்கியம் இருக்குது? சிதம்பரம் அவர்களே, எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. இப்படி மக்களை பற்றி கவலைப்படல, தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படல. இருக்கின்ற பதவியை சுகமா அனுபவிக்கணும். ஓட்டு போட்ட மக்களை பற்றி திரு சிதம்பரமும் கவலைப்பட மாட்டாரு, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் கவலைப்பட மாட்டார். அவருக்கு எப்பவுமே இங்க வந்து இங்க நிக்கிற திமுக விற்கிற வேட்பாளர் டெண்டு கொட்டாய் போடுவார். பட்டி என்ன நாமெல்லாம் மனிதர்களா ஆடு மாடா பட்டியில் அடைக்கிறதுக்கு? ஆட்டுப்பட்டி போடுறாரா? அதெல்லாம் ஆட்டுப்பட்டியில் நல்லா இரும்பு கதவை போட்டு எல்லாம் அடைக்க போறேன், கவலைப்படாது. நீ பட்டியலேயே மக்கள் அடைக்கிற காத்துக்கிட்டு எப்படியெல்லாம் மக்களை வஞ்சிக்காதே, ஏழைகளை வஞ்சிக்காதே, வறுமையை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி தயவு செய்து தவறான வழியை பின்பற்றினா அது பின்பு உங்களுக்கு பின்விளைவை ஏற்படுத்தும் என்பதை இந்த வேட்பாளருக்கு, நம்ம ஏற்று நிற்கின்ற வேட்பாளருக்கு எச்சரிக்கின்றேன். இந்த டெண்டு போடுறது, இந்த ஆளை கொண்டாந்து அடைக்கிறது, இதையெல்லாம் விற்று நியாயமான முறையில் ஜனநாயக முறைப்புள்ள மக்களை சந்தி. அதே மாதிரி அதிகாரிகள் அதே மாதிரி தான் இந்த டெண்டு கொண்டாய் போடுறதெல்லாம் இந்த மாட்டை அடைக்கிற மாதிரி அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எந்தெந்த பகுதியில் எந்தெந்த அதிகாரி தக்க நடவடிக்கை எடுக்கலோ அதையெல்லாம் பட்டியல் போட்டு எங்க ஆளு கொடுப்பாங்க, எதிர்காலத்தில் பாதிக்கும். அதையும் நான் சொல்லிட்டேன். அப்புறம் சுயாட்சி வேட்பாளர் 18 பேரை போட்டு வச்சிருக்காராம். எவ்வளவு தந்திரம்! நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நல்லதுக்கெல்லாம் மூளை பயன்படுத்த மாட்டாங்க. ஆண்டவன் கொடுத்த மூளை நல்லதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க, கெட்டதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. 18 பேர் போட்டிருக்காங்களாம். 18 பேர் பினாமியா சுயேட்சையா போட்டு அங்கங்க ஒரு கொட்டாய் போட்டு அமர வைக்கிறதாம். இதுக்கெல்லாம் மக்கள் ஏமாந்துருவாங்களா? ஏய், கொங்கு பகுதியிலே தலைநகரம் என்பது கோவை. இன்றைக்கு இந்த பகுதியுடைய வளர்ச்சி இன்றைக்கு கொங்கு மண்டலம் பூரா பரவி இருக்குது. இங்க இருக்கிற தொழில் கொங்கு மண்டலம் பூரா பரவி இருக்குது. இன்றைக்கு சிறு தொழில் இங்கதான் அதிகம். அதிமுக ஆட்சிக்கு வந்தா ஜிஎஸ்டில பிரச்சனைனாங்க, அதை இந்த சிறு தொழில் மக்களுக்கு அதிமுக ஆட்சி உங்களுக்கு துணை இருக்கும், அதில் இருக்கிற இடர்பாடுகள் களையப்படும். அப்புறம் சட்டமன்றத்தில் இங்கதானே இல்ல, சட்டமன்றத்தில் என்னென்னலாம் பேசுறாரு தெரியுமா? இதே செந்தில் பாலாஜி திரு கருணாநிதி பத்தி என்னென்னலாம் பேசினாரு, கடுமையா பேசினாரு. சட்டமன்றத்தில் பதிவு நீக்க முடியாது. அதே திரு ஸ்டாலின் பேசினாரு. அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்கும்போது, இங்க நிக்கிற வேட்பாளர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அதிமுக இருக்கும்போது இந்த டிக்கெட் அடிக்கிற மிஷின் இருக்கு பாத்தியா, அதுல ஊழல் பண்ணான்னு பேசினாரு. இப்படியெல்லாம் பேசிவிட்டு புனித நீராடி தூய்மையானவரா வந்து நிக்கிற மாதிரி அடையாளத்தை காட்டுறார். நல்லா பாத்துங்க, 5 கட்சி அமாவாசை. அவர் போகாத கட்சியே கிடையாது. 5 கட்சிக்கு போனதுல மட்டும் ஒரே 5 ஆண்டுல 2 சின்னத்துல நிறுத்தின பெருமை இங்க இருக்கிற வேட்பாளர்கள். முதல் அதிமுக நின்று ஜெயிச்சாரு, பிறகு அதிமுக இருந்து வெளியே நீக்கிட்டோம், போய் திமுக நின்று ஜெயிக்கிறார். அங்க பூரா வாரி விட்டார். இதே மாதிரி அதை செய்வோம் இதை செய்வோம். என்னுடைய கரூர் சட்டமன்ற தொகுதியில் தேனாரும் பாலாரும் ஓடும் எல்லாம் மக்கள் நம்பினாங்க, ஓட்டை குத்துனாங்க. நாமும் போட்டு இங்க வந்துட்டார். யாரு? தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு வந்துட்டார். தயவு செய்து அருள் கூர்ந்து நீ சிந்திக்க வேண்டும். ஒரு அரக்கன் மன்னிக்க முடியுமா? அரக்கன் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியும்? அரக்கனை விட கொடியமானவர், அரக்கனை விட கொடியமானவர். அப்படிப்பட்ட மனிதாபிமானம் இல்லாத, மனித இரக்கம் இல்லாத ஒருவர் இந்த தொகுதியில் போட்டியிடார். அருள் கூர்ந்து தயவு செய்து கொங்கு நாட்டு மக்கள் விழிப்புணர்வுகள், சிந்தித்து பார்க்கக்கூடியவர்கள், எது சரி தவறு என்று எடை போட்டு அதற்கு தக்க தீர்ப்பளிக்கக்கூடிய மக்கள், இந்த மண்ணில் பிறந்த மக்கள், அவர்கள்
நியாயமான தீர்ப்பை வழங்குவீர்கள், நல்லவரை தேர்ந்தெடுப்பீர்கள். திரு அர்ஜுனன் அவர்களையும் திரு ஜெயராமன் அவர்களையும் வாணி சீனிவாசன் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பிறகு கொரோனா ஒரு சோதனையான நேரமாக இருக்கிறதுனால மக்களை பாதுகாக்க வேண்டிய பணியை நான் ஈடுபட்டேன். அதை இலக்காரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதேதோ தவறு செய்கிறீங்க. இந்த அரசாங்கத்தில் அதிகாரிகள் தயவு செய்து அருள் கூர்ந்து சட்டத்தின் மீறி நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தவறான செயல் ஈடுபட்டால் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நிச்சயமா சொல்றேன், உறுதிபட சொல்றேன். இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதியில் சொல்றேன், யாராலையும் காப்பாற்ற முடியாது. தவறு செய்தவர்கள் எவரால் விட்டு வைக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டேன். அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. தவறு செய்யக்கூடாது. நியாயமான முறையில் நடங்கள், நடுநிலையோடு நடங்கள். மக்களுக்கு நீங்க பிரதிநிதியாக இருக்க வேண்டும். மக்களுடைய வரிப்பணத்தில் நீங்க சம்பளம் வாங்குறீங்க. திமுக கட்சியிலிருந்து சம்பளம் வாங்கல, மக்களுடைய பங்கு, மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த சம்பளத்தை வாங்குகின்ற அதிகாரிகள் சரியான முறையில் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நடுநிலையோடு நடக்க வேண்டும். இது ஒரு இந்திய நாடு, மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி நடந்துக்குங்க. ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டீங்களா உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். அதைத்தான் எச்சரிக்கையாக சொல்லிட்டு போறேன். இதுவரைக்கும் நான் எந்த இடத்துலையும் இப்படி பேசல, இந்த இடத்துல தான் நான் பேசியிருக்கிறேன். எங்க இருக்கிற வேட்பாளர் வந்திருக்கிறார், தெற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பால் போட்டிடுறாருல, வீராதி வீரன் சூராதி சூரன் பேசுறாருல. ஆட்சி மாறினா ஆளே காணாம எங்க ஓடி ஒளிச்சுக்குவார தெரியாது. ஆட்சி மாறினா அவ்வளவு வழக்கு இருக்குது, அவ்வளவு வழக்குகள் நீதிமன்றத்திலே நடந்துட்டு இருக்குது. அவ்வளவு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய பேச்சு இந்த அதிகாரி கேட்டா அவரை காப்பாத்துறதுக்கே முடியாது. உங்களை எங்க போய் காப்பாத்துவாங்க? சிந்திச்சு பாருங்க. தயவு செய்து அருள் கூர்ந்து சிந்திக்க வேண்டும். அதே போல மக்களும் சிந்திக்க வேண்டும். நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நீங்க எவ்வளவு ஆசை காட்டுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க. தேர்தல் விதிமுறைப்படி நான் எதுவும் பேசக்கூடாது. நீங்க உங்களுக்கெல்லாம் என்னென்ன செய்வாங்க உங்களுக்கு தெரியும். அதை நம்பி ஏமாந்துடாதீங்க, தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. இருக்கிற கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன். அற்புதமான வேட்பாளர் தெற்கு தொகுதி என்னுடைய அருமை நண்பர் அர்ஜுனன் அவர்கள் உங்களுக்காக பாடுபடக்கூடியவர். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் மக்களுடைய பிரச்சனைக்கு தான் கொண்டாந்து கடிதம் கொடுத்திருக்கார். அவருடைய சொந்த பிரச்சனைக்கு ஒரு கடிதம் கூட கொடுக்கல. இதை விட நல்ல வேட்பாளர் எங்க தேடி கண்டுபிடிச்சு? இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கின்ற ஒவ்வொரு வாக்காளரும் அருமை சகோதரர் திரு அர்ஜுனன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அருவ ஜெயராமன் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடார், அவருக்கு வாக்களிக்க வேண்டும். வடக்கு கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி சகோதரி திரும்ப வானதி சீனிவாசன் அப்படியே இடி மாதிரி, இடி எப்படி இடிக்குமோ அது மாதிரி சட்டமன்றத்தில் அற்புதமான கருத்தை மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைக்கும். அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்னொன்னையும் சொல்றேன், இன்றைக்கு திமுகவில் கூட்டணியில் 39 பேர் வெற்றி பெற்று போயிருக்காங்க. எவ்வளவு பேரு? திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த 39 பேர். இவர்கள் போய் எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல் 24 முடிஞ்சதில்ல, 25 அதுக்கு முந்தையும் 19 ஜெயிச்சாங்கல்ல. ஏதாவது தமிழ்நாட்டு மக்கள் குரல் கொடுத்தாங்களா? அங்கெல்லாம் பெஞ்ச தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ போறது ஒண்ணுதான், போகாதது ஒண்ணுது. உங்களுக்கு ஓட்டு மக்கள்லாம் ஓட்டு போடுறது வேஸ்ட். உண்மைதானே? என்ன போய் தமிழ்நாட்டு மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அழுத்தம் கொடுத்து பெற்றுக்கிறீங்க? இதே அண்ணா திமுக இருந்தது, காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. அந்த காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தபோது நாம பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சிருந்தோம். அந்த காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு வெளியிடுவதிலே காபதாம் செஞ்சது. உடனடியாக நாம் பல முறை கோரிக்கை வச்சோம். அப்ப மத்திய அரசு காலதாமம் செய்த காரணத்தில் தமிழ்நாடு மக்கள் விவசாயிகள் போராட தயாரானாங்க. அவர்கள் கோரிக்கை வச்சாங்க, நீ மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். உடனே மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து 22 நாட்கள் நம்முடைய 37 நாடாளுமன்றத்தையே ஒத்தி வச்சோம். 22 நாட்கள்ங்க. இந்திய திருநாட்டுடைய சரித்திரத்தில் ஒரு கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டில் உரிமைக்காக, விவசாய உரிமைக்காக 22 நாட்கள் ஓட்டு போட்ட மக்களுடைய குரலை
நாடாளுமன்றத்தில் ஒழிச்சு 22 நாட்கள் நாங்கள் வந்து நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சோம்ல, கூட்டணியில் இருந்துக்கிட்டு. இன்றைய தினம் நீட்டுன்னு சொல்றீங்க. நீட்டு யார் கொண்டாந்தது? காங்கிரஸ் திமுக தான் கொண்டாந்தது. 2019 டிசம்பரில் மத்தியில் காங்கிரஸ் ஆச்சு. திமுக இருக்கிற காந்தி செல்வன் சுகாதாரத்துறை இணையமைச்சர். அப்பதான் நீட்டை கொண்டாந்தீங்க. கொண்டாந்தது அவர் தான், எதுக்குறது அவர் தான். யாரு கொண்டாந்தது, எதுக்குறதோ எப்படி பாருங்க, டபுள் கேம் ஆடுறாங்க. இதை பத்தி ஏதாவது நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து ஒத்தி வச்சிருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு நாடாளுமன்றத்தில் 39 பேர் நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராட்டிங்களா? தமிழ்நாட்டுடைய திட்டங்கள் பெறுவதற்கு போராடினீங்களா? தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை பெறுவதற்கு போராடினீங்களா? எதுவுமே இல்லை. ஆக இதையெல்லாம் ஒரு பில்டப். இன்றைக்கு இருக்க இந்த முதலமைச்சர் பில்டப் கொடுத்துட்டு வருகின்ற தேர்தலில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமாக எடுக்கின்ற நாடகம் மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து